ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் இல்ல. ஆனால் நான்காவது அப்போஸ்தல உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஸ்தோத்திரம் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்னத்தை விட்டு விலகணுமா? நம்ம மாறுபாடுள்ள ஒரு தேவ பிள்ளைக்குள்ள மாறுபாடுள்ள வாழ்க்கை இருக்கவே கூடாது. அப்ப இந்த நான்காவது உபதேசம் நமக்கு வேறுபாட்டின் ஜீவிதத்தை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நிறைய மக்கள் ஆராதனைக்கு வருவார்கள். எல்லாரும் இங்க சபைக்கு வருகிற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் பரலோகம் போகிறவர்கள் அல்ல. ஆமென். எல்லாரும் உண்மையான விசுவாசிகள் அல்ல. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நான்காவது உபதேசம் கட்டாயம் தேவைப்படுகிறது. அதுதான் என்ன ஜீவிதம் சொல்லுங்க? ஆமென். வேறுபாட்டின் ஜீவிதத்தை காண்பிக்கிற நான்காவது உபதேசம். அதை தான் இங்கே அப்போஸ்தலர் வாசித்தோம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியோட நீங்க இருக்காதீங்க, அவங்களோட ஒட்டாதீங்க, உரசாதீங்க, அவங்களோட கலக்காதீங்க. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். தயவு செய்து ஒரு தேவ பிள்ளை கடைசி காலத்தில் பரலோகம் போக வேண்டுமானால் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா, ரட்சித்து கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யார் வேணாலும் இருக்கலாம். மாறுபாடு உள்ள சந்ததி என்று தெரிந்து விட்டால் அவர்களை விட்டு நம்ம விலகணும். இப்ப இந்த நான்காவது உபதேசத்தை ஒரு சில வசனங்களின் மூலமாக நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இதை குறித்து பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிங்க. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்க விலகும்படிக்கு அவர் எப்படி சபை விசுவாசிக்கு புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற சபை விசுவாசிக்கு புத்தி சொல்லுகிறார். வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களா? அவிசுவாசிகளோடு நீங்க பிணைக்கப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாரோட நம்ம ஒட்டக்கூடாது, யாரோட உரசக்கூடாது, யாரோட மணிக்கணக்கா பேசக்கூடாது, யாரோட மணிக்கணக்கா செல்போன்ல அரட்டை அடிக்க கூடாது. அவிசுவாசி. அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இதான் அப்போஸ்தல உபதேசம். வேறுபாட்டின் ஜீவிதம். ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? இதுதான் வேறுபாட்டு ஜீவிதம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றா பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. அப்ப நாலாவது உபதேசம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவிசுவாசியோட விசுவாசிக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசி நமக்கு தெரியுதுன்னா அவங்களோட பங்கு இருக்கக்கூடாது. நல்லா அழகா பேசுகிறார். வாசிங்க 16. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. யாரு? அப்போஸ்தல உபதேசத்தில் கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசத்தின்படி வாழுகிறவர்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்ப சொல்லுங்க, அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்னது? மனம் திரும்புதல். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்னது? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எடுத்தல், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுதல், வேறுபாடு ஜீவிதம். சொல்லுங்க, அப்போஸ்தல உபதேசம்னா என்ன பிள்ளை? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை பெறுவது, வேறுபாடு ஜீவிதம். இதுல இந்த 3 எனக்குள்ள இருக்கு. என்ன 3 எனக்குள்ள இருக்கு? மனம் திரும்புதல் இருக்கு,
அடுத்து ஞானஸ்நானம் இருக்கு, பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? வேறுபாட்டு வாழ்க்கை இல்ல. அதைத்தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மூணையும் வைத்துக்கொண்டு நான் வந்து வருகையில் போயிடுவேன், பரலோகம் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மிக மிக நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த 4வது உபதேசம், வேறுபாட்டின் ஜீவிதம். 17ஆம் வசனத்துல பவுல் தெளிவா சொல்லுகிறார், வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிஞ்சு போன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை விட்டு பிரிஞ்சு போக சொல்றாரு? அவிசுவாசியை விட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. உன் கூட பிறந்த சகோதரன் வந்து அவிசுவாசியா இருந்தா கூட அவனை விட்டு நீ என்ன பண்ணு? ஒன்னா நீ நிக்காத, என்ன செய்யாத. ஆமீன். அவிசுவாசியா இருந்தா அவனை விட்டு என்ன பண்ணு? பிரிந்து போ. உன் கூட பிறந்த சகோதரி அவிசுவாசியா இருந்தா கூட உன் கூட பிறந்த சகோதரியை விட்டு நீ என்ன செய்ய? 10 அடி பிரிந்து நில்லு. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை பெத்த தாய், உன்னை பெத்த தகவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை வெறுக்கிறாங்க, அசட்டப்படுறாங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழலன்னா நீ 10 அடி என்ன செய்ய? பிரிஞ்சு நில்லுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஒட்டுன்னு சொல்லல, ஒரசுன்னு சொல்லல. அன்பு, பாசம், உதவி, நட்பு, ஆமீன், இரக்கம், அது மனதில் இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசியை விட்டு நீ பிரிந்து நில்லுன்னு பைபிள் சொல்லுது. அவன்தான் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லேலூயா. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு வேஷம், அந்த பக்கம் ஒரு வேஷம், இங்கால ஒரு நடிப்பு, அங்கால ஒரு நடிப்பு நடிக்கிறவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. அல்லேலூயா. அப்ப அழகா பைபிள் சொல்லுது, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து என்ன செய்யுங்க? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். எலி வலையா இருந்தாலும் தனி வலை, என்ன? அல்லேலூயா. எலி வலையா இருந்தாலும் தனி வலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவநீதன் சிரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசி நினைச்சு தொழில் ஆரம்பிச்சாரு, பெரிய கஷ்டம். இப்போ ஒரு தனிய போட்டை தள்ளுறார். எப்படி தள்ளுறாரு சொல்லுங்க? தனியா கடலுக்கு போறீங்க, என்ன நவநீதன் தனியா போறீங்க? அப்பாவா கொஞ்ச நாளா தனிய போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசியோட விசுவாசி என்ன செய்யக்கூடாதுன்னா இணைந்து இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை 18 முக தெளிவா வாசிக்கிற பாருங்க. 18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, இப்படி நீங்க வாழ்ந்தா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அவிசுவாசியோட கலந்திருந்தா நான் உனக்கு சத்துருவா இருப்பேன். நீ அவிசுவாசியை விட்டு பிரிந்திருந்தா நான் உனக்கு எப்படி இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. அவிசுவாசியை விட்டு நீ பிரிந்திருந்தால் நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நான் உனக்கு பிதாவா இருப்பேன். கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லு. வேறுபாட்டு ஜீவிதம் அப்போஸ்தலனுடைய உபதேசத்தின் 4வது அஸ்திவாரம் வேறுபாட்டு ஜீவிதம். சபை விசுவாசி, இன்னைக்கு நம்முடைய சபையில் எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசிகளுக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதத்தை நம்மளால பார்க்கவே முடியாது, ரொம்ப குறைவு. ஒரு 4-5 பேரை தான் நான் விரலிட்டு சொல்ல முடியும், இவங்க உண்மைக்குமே வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவிக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த செகண்டே கேட்ட சத்தியம் உபதேசம் எல்லாம் மறந்து ஆமீன் அநேக ஆமீன் அவிசுவாசிகளோடு ரொம்ப கலப்பணம் வைத்து பின்னி பிணைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது இப்படி எல்லாம் நீங்க வாழ்ந்தா நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். எப்படி வாழ்ந்தா? அப்போஸ்தல உபதேசத்தின்படி வாழ்ந்தா. பதில் சொல்லுங்க. அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்னது? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எடுத்தல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல், வேறுபாட்டு ஜீவிதம். இப்படி நீங்கள் வாழ்ந்தா நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரோ, அப்பதான் நீங்க எனக்கு பிள்ளைகளோ குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று. நீங்க எனக்கு மகனா இருப்பீங்க, நீங்க எனக்கு மகளா இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு மகனா இருக்கணும்னா, கவனிங்க அம்மாமார், நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு மகளா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன உபதேசம் தேவை? 4வது உபதேசம் என்னது? வேறுபாட்டு உபதேசம் தேவை, வேறுபாட்டு ஜீவிதம் தேவை. என்ன கேட்பாங்க, இந்த ஆள் யாரோடையும் ஒட்ட மாட்டான். என்ன கேட்பாங்க, இவன் வந்து வித்தியாசமான ஆளு. எங்க சொந்தத்திலே சொல்லுவாங்க, அவன் வித்தியாசமான, அவன் யாரோடையும் ஒட்ட மாட்டான், யாரோடையும் வருஷ மாட்டான், அவன் போக்கே வித்தியாசம். நம்ம வேறுபாட்டின் ஜீவிதம் வாழுகிறவர்கள். நீ உண்மைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வசனத்தின்படி அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்ந்தா உன்னோடு நான் என்ன செய்யலாம்? ஒட்டலாம், உறவு வைக்கலாம், போகலாம், வரலாம், பேசலாம், பழகலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அல்லேலூயா.
நீ தேவனை வெறுக்கிற, நீ தேவனை தேடலை, நீ அசுத்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அருவருப்பு வாழ்க்கை வாழ்றேன்னா உன்னோட நான் ஒட்டவும் முடியாது, வருஷவும் முடியாது. ஏனென்றால் நம்ம வசனத்தின்படி தான் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பின்படி அல்ல, பந்தத்தின்படி அல்ல, உறவின்படி அல்ல, நட்பின்படி அல்ல. எப்படி வாழ முடியும்? வசனத்தின்படி தான். வேறுபாட்டு ஜீவிதம் ஒரு விசுவாசிகளுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ இப்படி ஆமை ஸ்தோத்திரம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் குமாரரு குமாரத்திமா இருப்பீர்கள் என்று. யாருங்க சொல்றது? சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது சொல்லுங்க? யாரோ ரோட்ல போன வழிபோக்கன் சொல்லல, ஒரு படிச்ச மேத சொல்லல, ஒரு அரசியல்வாதி சொல்லல, யார் ஒரு ஊர் தலைவன் சொல்லல. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்றார், நீ வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவித்தா நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நீ எனக்கு மகனா இருப்ப, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நீ எனக்கு மகளா இருப்பேன்னு கர்த்தர் சொல்ற. அல்லேலூயா. வேற யார் சொன்னாலும் நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறலாம். கர்த்தர் சொன்னதை விட முடியுமா? வேற யார் சொன்னாலும் கீழ்ப்படியாமல் போகலாம். கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாம போக முடியுமா? கட்டாயம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் வேறுபாட்டின் ஜீவிதத்தை குறித்து மிக தெளிவாக பரிசுத்த பவுல் அழகாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆமென். ரெண்டு காரியத்துல நம்ம வேறுபாட்டின் ஜீவிதம் ஜீவிக்கணும். முதலாவது, உலக மக்களிடத்திலிருந்து வேறுபாட்டு ஜீவிதம் வாழணும். யார் தெரிந்து சொல்லுங்க? ஆமென். சபையை விட்டு சபைக்கு வெளியில் இருக்கிற உலக மக்கள்கிட்ட இருந்து வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவிக்கணும். ரெண்டாவது, அதைத்தான் இன்றைக்கு பேச போறேன். ரெண்டாவது, சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளேயே வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குள்ள சொல்லுங்க? முதலாவது, யாருக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம்? சபைக்கு வெளியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத உலக ஜனங்களுக்குள்ள நம்ம எப்படி வாழணும்? வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அடுத்து, நம்ம சபைக்குள்ள, ஒரே சபைக்குள்ள வந்து ஆராதிக்கிற உங்க பக்கத்தில் இருக்கிற சகோதரி, உங்க பக்கத்தில் இருக்கிற பிரதரை விட ஒரே சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவிக்கணும். அடுத்தது, உங்க குடும்பத்துல நீங்க வேறுபாட்டு ஜீவிதம் ஜீவிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது சபைக்குள்ள அடங்கும். ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக, அப்ப சபைக்குள்ள விசுவாசிகள் மத்தியில வேறுபாட்டு ஜீவிதத்தை நான் சில வசன குறிப்போடு உங்களுக்கு வேக வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து ஆமீன் 2 தெசலோனிக்கேயர், பரிசுத்த பவுல் 2 தெசலோனிக்கேயர், ஆமீன், குறிக்கிறவங்க குறிக்கலாம், நல்லா கவனிக்கணும். வாசிப்பாக நீங்க பைபிளை பிரட்டி ஆமீன் மறந்துட வேண்டாம், சிந்திய வீணடிக்காதீங்க. விசுவாசிகளுக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம். ஆமீன். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:14 வாசிங்க பார்க்கலாம். 14, 15. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால், கவனிக்கணும். அல்லேலூயா. இப்ப வசனம் யாருக்கு போதிக்கப்படுது? வெளியில உள்ளவங்களுக்கா, சபையில உள்ளவங்களுக்கா? சபையில் இருக்கிற விசுவாசிக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம். பரிசுத்த பவுல் சொல்றார், இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட எங்கள் வசனத்துக்கு ஒருவன், அவங்க உபதேசத்துக்கு ஒருவன் கீழ்ப்படிய, அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். அவனோட நீ ஒட்டாதன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இன்னொரு விசுவாசி அந்த விசுவாசியோட என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. டீ கூட வாங்கி குடிக்க கூடாது. அல்லேலூயா. சோறு கூட நீ வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னும் நிறைய அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வசனம் உங்களுக்கு காட்டுறேன். சபையில் இருக்கிற விசுவாசிக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம். நிறைய சபைகளை இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் வசனத்துக்கு கீழ்ப்படிவது கிடையவே கிடையாது. அதனால்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சபையில வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனோட நீ என்ன செய்யாத?
என்ன செய்யாத, களவாதிருங்கள். ஒட்டாத. அல்லேலூயா. அவனோட களவாதிருங்கள். பைபிள் தெளிவா, அது எவனா இருக்கலாம், அது யாரா வேண்டாலும் இருக்கலாம். சபையில பெரியவரா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், முதன்மையானவரா இருக்கலாம், மதிப்புக்குரியவரா இருக்கலாம், மேன்மையானவரா இருக்கலாம், செல்வ யாரா வேண்டாலும் இருக்கலாம். அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியலையா, அவனோட என்ன செய்யாத, ஒட்டாத. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அழகா சொல்ற பாருங்க. ஏன்னா 15 வாசிங்கம்மா. ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல், அவனோட பைபிள் பிரசங்கத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அவனோட ஒட்டாத, அவனை சத்துருவாகவும் எண்ணாத. அல்லேலூயா. இவன் வசனத்துக்கு கீழ்ப்படியல, இவன் பிசாசு அப்படி சொல்லாத. அவனை சத்துருவாகவும் எண்ணாமல் சகோதரனாக எண்ணி, அவனை சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். கை தட்டி நல்லறியா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன விளங்கிச்சு இப்ப சொன்னதுல? என்ன விளங்கிச்சு? வசனத்துக்கு ஒருத்த சபையில ஆமென், இங்க இருந்து வர்ற பிரசங்கத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியல. இப்ப உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா சபையில எந்த விசுவாசி வசனத்துக்கு கீழ்ப்படியுது, எந்த விசுவாசி கீழ்ப்படியல, அதை கண்டுபிடிக்கிறீங்களா? நம்மளே நிறைய விஷயத்துல கீழ்ப்படியல. அல்லேலூயா. அதான் உண்மை. சபையில ஒரு விசுவாசி வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அவனோட ஒட்டக்கூடாது, அடுத்து அவனை சத்துருவாக எண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். கையை வைத்து தலையிலே சொல்லுங்க. ஏன் அவனோட ஒட்டக்கூடாது, ஏன் அவனோட உரசக்கூடாதுன்னா அவன் வெட்கப்படும்படிக்கு. நீ ஒட்டி வரசிட்டு வாங்கி சாப்பிட்டு குடிச்சு உக்காந்து கதை அடிச்சனா நீ என்ன புத்தி சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. கையை வைத்து நல்ல சொல்லுங்க. உன் மதிப்பை இழந்துருவ, உன் கனத்தை இழந்துருவ, உன் மரியாதையை இழந்துருவ. அல்லேலூயா. என்ன அழகான வசனம் தெரியுமா? சும்மா பைபிளை கையில தூக்கிட்டு காலையில் எழும்பி பின்னேரம் படிச்சா ஆமென் நம்ம உண்மையான தேவ பிள்ளை அல்ல. இது அப்போஸ்தல உபதேசம். ஆமென். வேறுபாட்டு ஜீவிதம் நமக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார். 6ஆம் வசனத்துல வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 6 மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு, இப்ப சொல்ற பாருங்க, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி, எங்கள்கிட்ட ஏற்றுக்கொண்ட நாங்கள் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல உபதேசம், அந்த முறைமையின்படி நடவாமல் பாருங்க, அந்த முறைமையின்படி நடக்காம சபையில ஒரு விசுவாசி நடக்காம ஒழுங்கற்று நடக்கிற, யாரு ஒழுங்கற்று நடக்கிற சபையில இருக்கிற விசுவாசி வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். நீ விட்டு விலகு. அவன் நம்பரை கூட உன் போன்ல இருந்து எடுத்துருங்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பரை கூட என்ன பண்ணிரு, பிளாக் பண்ணிருங்கிறார், டெலீட் பண்ணிருங்கிறார். என்ன வசனம் இதான் அப்போஸ்தல உபதேசங்க. ஆமென். நல்ல அழகா மேலும் ஆமென் அழகா சொல்ல பாருங்க. இன்னொரு வாசிமா, சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல், இந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படி நடக்காமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் சொல்லுகிறோம் என்று சொன்னாரா? கட்டளை இடுகிறேன் சொன்னாரா? கட்டளை இடுகிறோம். அல்லேலூயா. என்ன கட்டளைங்க? என்ன கட்டளை இது? என்ன கட்டளை? வேறுபாட்டு ஜீவிதம் கட்டளை. இது என்ன கட்டளை? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு நீ ஒட்டாத கட்டளை. இது என்ன கட்டளை? ஒழுங்கற்று நடக்கிற விசுவாசியோடு நீ என்ன செய்யக்கூடாது? ஆமா, ஒட்டக்கூடாது. உன் ஆசீர்வாதம் கெட்டுரும், உன் நன்மை கெட்டுரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனை விட்டு தேவ சபையை விட்டு ஒருத்தன் வெளியே போய் அவன் ஒழுங்கற்று தெரிவானா, அவன் நிமித்தமாகவே உன் தொழில் பாதிக்கப்படும், உன் வருமானம் கெட்டு போகும், உன் ஆசீர்வாதம் கெட்டு போகும். நீங்க நினைக்கலாம், ஐயோ சொந்தம் பந்தம் உறவு ரத்தம். கர்த்தர் அதை பார்க்கவே மாட்டார். அவர் வசனத்தின்படி வாழுகிறவர்களை மட்டும்தான் பார்ப்பார்.
கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய சபையிலே ஒழுக்கமற்று நடக்கிறவனோடு நீங்க களவாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க ரோமர் இன்னும் சில வசனம் 16-17. வேறுபாட்டு ஜீவிதம் விசுவாசிக்கு தேவை. ரோமர் 16-17. உங்களை நல்ல கண்ணாடிக்கு முன்னால இந்த வசனத்தின்படி நான் நிறுத்த விரும்புகிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் சபையில விசுவாசி பிரிவினையையும் இடரல்களையும் உண்டாக்குனவனை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உபதேசம்? 4வது உபதேசம் வேறு விரிக்கப்பட்ட ஜீவிதம், வேறுபாட்டின் உபதேசம். ஆமென். சபைக்குள்ளேயே நமக்கு என்ன தேவை? வேறுபாட்டு ஜீவிதம் தேவை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க நல்லா காதுக்குள்ள எடுங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், சபைக்கு விரோதமாக ஒருத்தன் சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே ஒருத்தன் சபைக்கு விரோதமா பேசுறான்னா, சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே ஊழியக்காரனுக்கு விரோதமா ஒருத்தி பேசுறான்னா, சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே கேட்ட பிரசங்கத்துக்கு விரோதமா ஒருத்தி பேசுறானா, அவர்களை விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் அடுத்து இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகு என்று உனக்கு புத்தி சொல்றேன். இந்த பைபிள் ஸ்டடியில புத்தி சொல்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப கவனம். விசுவாசிகளோட பேசுவது ரொம்ப கவனம். விசுவாசிகளோட பழகுவது ரொம்ப கவனம். பேச்சுவார்த்தை வச்சுக்குவது ரொம்ப கவனம். வாய் இருக்குன்னு சொல்லி வள 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 வளன்னு பேசி தள்ளிட்டே இருக்கக்கூடாது. விட்டு விலகுன்னு சொல்றார். இந்த வளவளத்தை கேச விட்டு விலகு. அப்ப தேவனுடைய சபையில் உபதேசத்துக்கு விரோதமாய் வாளுகளுடன் களவாதிருங்கள். தேவனுடைய சபையில பிரிவினையை உண்டு பண்ணுகிறோடு நீங்க என்ன செய்யாதீங்க? களவாதிருங்கள். தேவனுடைய சபையில இடரலை ஏற்படுத்துகிறோடு நீங்க என்ன செய்யாதீங்க? களவாதிருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆறாவதுல ஒரு விசுவாசி பிரசங்கத்தில் உட்கார்ந்து தூங்குதுன்னா பக்கத்தில் இருக்க விசுவாசிக்கு அது என்ன செய்யுது? இடரலை ஏற்படுத்துது. அப்ப அந்த ஆளோட நீ என்ன செய்யாத? சேராத. களவாதிருங்கள். பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போறான். கண்டக்டர் பக்கத்தில் உட்காந்து ஜொல்லு ஊத்தன்னு தூங்கிட்டே இருந்தா அவன் கியர் கம்பியை கழட்டி மாண்டியா உடைச்சிடுவான். அல்லேலூயா. பக்கத்தில் உட்கார விடுவானா? உட்கார விட மாட்டான். போயா பின் சீட்டுக்கு போயான்றான். அவன் ஏன் இந்த ஆவி அவனையும் பிடிச்சனும் 52 சீட்டில் உள்ளவனு செத்து போயிடுவான். அப்புறம் அல்லேலூயா. களவாதர்கள். அப்ப இது எல்லாம் சபைக்குள்ள செய்ய வேண்டிய வேறுபாட்டின் ஜீவிதம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒன்னொன்னா சொல்லுவோமா? முதலாவது, சபைக்குள்ள வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு களவாதிருங்கள். அல்லேலூயா. குறிச்சிட்டீங்களா மனசுல? சொல்லுங்க. முதலாவது என்னது? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு களவாதிருங்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இரண்டாவது, சபைக்குள்ள ஒழுக்கமற்று வாழுகிறவனோடு களவாதிருங்கள். மூன்றாவது, சபைக்குள்ள உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு களவாதிருங்கள். ஸ்தோத்திரம். நாலாவது, சபைக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்களோடு என்ன செய்யாதீங்க? களவாதிருங்க. ஐந்தாவது, சபைக்குள்ள இடரலை ஏற்படுத்துகிறவர்களோடு என்ன செய்யாதீங்க? களவாதிருங்கள். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் பிரியமானவர்களே, சபையில நான் சொன்னது போல முக்கியமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் முக்கியமானவர்கள் என்று சொன்னாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவங்களோடு கலக்காதீங்க. அல்லேலூயா. சபையில முக்கியமானவர்கள் இருப்பார்கள்.
ஆனா உபதேசத்திற்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. சபையில முக்கியமானவர்களா இருப்பாங்க, ஆனா உபதேசத்திற்கு நடுங்க மாட்டாங்க, உபதேசத்திற்கு பிரியப்பட மாட்டார்கள். இது சபைக்குள்ளே விசுவாசிகள் வாழ வேண்டிய வேறுபாட்டு ஜீவிதம். அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும், அவர்களோடு ஒட்டி கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களோடு ஆமென் ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப அவர்கள் விஷயத்துல ஞானமாக, கவனமாக, விவேகமாக, புத்தியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் ஒருத்தன் சபையில வசனத்துக்கு கீழ்ப்படியாதோட நீங்க கலந்தீங்கன்னா உனக்குள்ளேயும் அந்த ஆவி வந்துவிடும். அல்லேலூயா. இடரலை ஏற்படுத்தினோடு ஆமென் பிரிவினை உண்டு விரோதமா பேசினோடு கலந்தா உன்னையும் அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? பிடிச்சிடும். நான் தனியே நரகம் போக விரும்பல, நீ வாடா தம்பி, உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு கொண்டு போய் உன்னை நரகத்தில் என்ன செய்யும்? தனிரும். நீங்க அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள உங்களுக்கு வேறுபாட்டு ஜீவிதம் கட்டாய நமக்கு தேவை. அல்லேலூயா. சரி, இதை குறித்து இன்னும் சில வசனங்களை நான் தருகிறேன். 2 யோவானுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9, 10, 11. 2 யோவான் 1, 9, 10, 11 வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே. பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன உபதேசம் வருகிறது? இவ்வளவு நேரம் என்ன உபதேசம் பார்த்தோம்? அப்போஸ்தல உபதேசம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், நல்ல அருமையான வசனங்கள். மீறி நடக்கிற எவனோ தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சரிங்களா? யாரு பிதாவினுடையவன்? யார் குமாரனுடையவன்? யார் பரிசுத்த ஆவியினுடையவன்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அப்போஸ்தல உபதேசம் என்றால் முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஞானஸ்நானம், மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நாலாவது வேறுபாட்டு ஜீவிதம். அல்லேலூயா. இந்த உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் ஆமென் எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 10ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த வருக சபை பாஸ்டர் கட்டாயம் இந்த உபதேசத்தை பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு ஊழியக்காரனும் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ, அவனை உங்க வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. அவனை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாங்க உட்காருங்க, டீ குடிங்க, சாப்பிடுங்க, பன்னு சாப்பிடுங்க, கேக்கு சாப்பிடு. கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதன வீட்டுக்குள்ள ஏத்தாதன பைபிள் சொல்லுது. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தான கூட வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம்? விடலாம். என்னமா? உலகத்தான கூட வீட்டுக்குள்ள விடலாம். ஆனா சபைக்குள்ள இருந்து கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவன உன் படியில ஏத்தாத, உள்ள எடுக்காத. என்ன வசனம் தெரியுமா? நம்ம ரொம்ப கவனம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து, வீட்டை குறித்து ரொம்ப இப்படி எல்லாம் நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இன்னைக்கு நிறைய நோய்களும் கடன்களும் நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல், அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்க. அடுத்து, வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு, அவன் மேல இருக்கிற துர்க்கிரிகைக்கு பங்கு உள்ளவன் ஆகிறான். அவன் மேல என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவிக்கு இவனும் அடிமையாயிட்டான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் சபை விசுவாசிகள். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த
வேத பாடத்தில் அப்போஸ்தல உபதேசத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பைபிள்ல உலகத்தில் முதல் அப்போஸ்தலர் யார் தெரியுமா? யோவான், மோசே. சொல்லுங்க யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு யாருங்க? அவர்தான் முதல் அப்போஸ்தலர். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப நம்ம அப்போஸ்தல உபதேசத்தை பற்றி படிக்கிறோம். அப்ப இங்க கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் அவர் பிரதான அப்போஸ்தலர். எங்க இருக்கு வசனம்? இயேசு அப்போஸ்தலர். எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3:1. இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர்கள் மற்றும் அப்போஸ்தலர்கள் இல்லைங்க, அவங்களை அப்போஸ்தலரை அழைத்த இயேசுவே ஒரு அப்போஸ்தலர். வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கைதட்டி அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையாய் பேசினார் பாருங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன உபதேசம் படிக்கிறோம்? அப்போஸ்தல உபதேசம். அப்ப பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த உபதேசத்திற்கு மாறாக ஆமென் நானாவது அல்ல வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு தூதன் வந்து பிரசங்கம் பண்ணா கூட அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த உபதேசத்துக்கு மாறாக நான் பேசினா நான் சபிக்கப்பட்டவன். இந்த பைபிள் உபதேசத்துக்கு மாறாக ஒரு தூதன் பேசினா கூட அந்த தூதன் சபிக்கப்பட்டவன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க என்ன உபதேசம்? அப்போஸ்தல உபதேசம். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப வாசித்த வசனங்கள் எல்லாம் வேறுபாட்டின் ஜீவிதம் உள்ள அப்போஸ்தல உபதேசங்கள். சொல்லுங்க என்ன ஜீவிதம் உள்ள? வேறுபாட்டின் ஜீவிதம். அப்ப ஒன்று, சபைக்குள்ள வேறுபாட்டு ஜீவிதம் நமக்கு மிகவும் முக்கியம். 2, உலக ஜனத்தின் நடுவிலே வேறுபாட்டு ஜீவிதம் நமக்கு மிகவும் முக்கியம். அல்லேலூயா. சொல்லி பார்க்கலாம். அப்ப ஒன்னொன்னா சொல்றேன். ஒன்று, மனம் திரும்புதல் என்பது ஒரு உபதேசம். இந்த உபதேசம் எனக்குள் இல்லாவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம், கிரீடம் தலையில அல்ல எங்க இருக்கும்? தரையில் இருக்கும். அல்லேலூயா. 2, ஞானஸ்நானம் என்கிற அப்போஸ்தல உபதேசம். இந்த உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படியலைன்னா கிரீடம் எங்க இருக்கும்? தலையில இல்ல எங்க இருக்கும்? தரையில் இருக்கும். 3, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற உபதேசம். அதை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த கிரீடம் என் தலையில இல்ல, அது தரையில் இருக்கும். 4, வேறுபாட்டு ஜீவிதம். நாம் வேறுபாட்டு ஜீவிதம் நாம் வாழலனா இந்த கிரீடம் என் தலையில் இருக்காது. சொல்லுங்க அது எங்க இருக்கும்? தரையில் இருக்கும். ஜூதா புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 3ஆம் வசனத்தில் அழகா சொல்றார் பாருங்க. யூதா 1:3 வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக, அந்த உபதேசத்திற்கு நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கையை வைத்து நல்ல சொல்லுங்க. இந்த உபதேசத்திற்காக நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா. இந்த உபதேசத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்திற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். இந்த உபதேசத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த உபதேசத்தை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. அல்லேலூயா. இந்த உபதேசத்துக்கு பெற்றுக்கொள்ள நாம் எல்லா விஷயத்திலையும்
உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்ல நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 1 மனம் திரும்புதலின் உபதேசம், 2 ஞானஸ்நான உபதேசம், 3 பரிசுத்தாவின் உபதேசம், 4 வேறுபாட்டின் ஜீவித உபதேசம், 5வது அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வது அப்போஸ்தல உபதேசம் என்பது தெய்வீக சுகம். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சுகம்? தெய்வீக சுகம். 5வது தெய்வீக சுகம். ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு இந்த வாரம் மீட்டிங் போகணும். அப்போ இன்றைக்கு அந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த டேட்டை ஆமென் நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த சபையில் உள்ள ஆமென் உதவி ஊழியர், கிருபாசன சபை, அந்த சபையினுடைய செக்ரட்டரி, தலைவருக்கு அடுத்து இருக்கிற செக்ரட்டரி, அவருடைய சபையில் தான் மீட்டிங். அங்கே இருக்கிற உதவி ஊழியர் டேட்டெல்லாம் வாங்கி குறித்து எல்லாம் ரெடி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, ஐயா அப்போ நீங்கள் கிளம்பணும், உங்கள் டிக்கெட் காரியம் எல்லாம் என்ன, எப்படி ஒழுங்கு செய்யணும் அப்படின்னாங்க. அப்போ என்னுடைய பிரயாணம் ஆமென் போக்குவரத்து காரியம், தங்குற இடம், டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு செய்ய பேசும்போது அப்போ அவர் சில காரியங்களை பேசினா, ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தங்குற இடம் சபைக்கு பக்கத்துலேயே நல்ல ரூம் இருக்குது, வசதி எல்லாம் இருக்குது. எங்களுடைய ஊழியக்காரர் வயசானவர், சாது, ஆமென், நல்ல விசுவாசமானவர், திருமணமாகாதவர், திருமணம் முடியாமல் ஆண்டிற்காக ஆமென் பல வருஷம் ஆமென் ஊழியம் செய்கிறார். ஆமென். நல்ல ஒரு மச்சம் எல்லாம் சாப்பிட மாட்டார். மீன், முட்டை, ஆமென், இறைச்சி, சிக்கன், மட்டன் ஃபுல்லாக. என்னைக்கு ரசிக்கப்பட்டு அவர் ஒரு பிரதிஷ்டை, என்னைக்கு ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாரோ அன்னிலேருந்து காய்கறி தான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய அவருடைய ஜெபம், தியாகம், விசுவாசம் பேசினார். அவருடைய சரீரத்தில் நிறைய பலவீனம், இதுவரைக்கும் ஒரு ஊசி எடுக்கலை, இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு மாத்திரை போடலை, தெய்வீக சுகத்தில் நிற்கிறார். அண்மையில் 1 வருஷமாக கண்ணு பார்வை மங்கி போச்சு, பார்வை மங்கிருச்சு. சபையில் நிறைய பேர் வர்றாங்க, மருத்துவத்தை படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா பாசையா ஒன்றும் இல்லை, இந்த 2 கண்ணிலையும் வெள்ளை பூ ஒட்டியிருக்கு, சின்ன ஆப்ரேஷன், அப்படியே உரிச்சிட்டா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் சொன்னாராம். அதையும் தேவன் பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. அந்த உரிக்கிற வேலை, ஒற்ற வேலை மனுஷன் இல்லை, தேவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கண்ணு பார்வை வங்கி கூட தெய்வீக சுகத்திற்காக உட்கார்ந்துருக்கு. அந்த சில சம்பவங்களை கேட்கும்போது அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கும் எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தெய்வீக சுகத்தில் நிற்கிறார்கள். கையை வைத்து நல்ல சொல்லுங்க. எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தெய்வீக சுக. இதெல்லாம் நமக்கு ஒரு பயிற்சி, நமக்கு ஒரு அனுபவம். அப்ப அப்போஸ்தல உபதேசத்தினுடைய 5வது உபதேசம் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. பைபிள்ல இருந்த 120 அப்போஸ்தலர்கள். எத்தனை அப்போஸ்தலர்கள்? தலைவலி வந்துச்சா? வந்தது. வயிற்று வலி வந்துச்சா? வந்தது. டெங்கு, மலேரியா, காய்ச்சல், பல பிரச்சனை, வியாதி வந்ததா? வந்தது. எந்த இங்கிலீஷ் மருந்து எடுத்தாங்க? எந்த நாட்டு மருந்து எடுத்தாங்க? எங்க போய் ஓபிச்சிட்டு வாங்கினாங்க? எதுல நின்னாங்க சொல்லுங்க? அப்போஸ்தலர்கள் சொல்லுங்க, எதுல நின்னாங்க? தெய்வீக சுகம். அப்போஸ்தல உபதேசத்தினுடைய 5வது தெய்வீக சுகம். இந்த வரி நாட்கள்ல இந்த தெய்வீக சுகத்தை குறித்து நம்ம அடிக்கடி பேசணும். அப்பதான் நமக்குள்ள என்ன உண்டாகும்? தெய்வீக சுகம் வரும். அல்லேலூயா. இந்த தெய்வீக சுகத்தை நம்ம விசுவாசிக்கணும். இந்த தெய்வீக சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, 5வது உபதேசம் என்னது? தெய்வீக சுகம். எங்க இருக்கு பைபிள்ல? ஆமென். யாக்கோப்புக்கு எழுதின நிருபம், யாக்கோப்பு 5:14-15 வாசிப்போம். யாக்கோப்பு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அதான் சபைக்குள்ள ஒருத்தன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவன் சபையில் இருக்கிற ஊழியக்காரனை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஊழியக்காரனே வியாதிப்பட்டா அவன் யாரை தான் கூப்பிடுறது? அல்லேலூயா. தேவை சபை பாஸ்டருக்கு என்ன தேவை சொல்லுங்க? உங்க பாஸ்டருக்கு என்ன சுகம் தேவை? தெய்வீக சுகம். அல்லேலூயா. விசுவாசிக்கு என்ன சுகம் தேவை? தெய்வீக சுகம். சபையில் இருக்கிற விசுவாசி வியாதிப்பட்டால் முதலாவது ஹாஸ்பிட்டல்ல போய் ஓபி சீட்டு எடுப்பானாக. சபையில ஒருத்தன் வியாதிப்பட்டால் முதலாவது சபையிலே மூப்பரை, ஊழியக்காரனை வரவழைப்பானாக.
நம்ம விசுவாசி 100 200 300 500 1000 டாக்டருக்கு கொடுக்குமே தவிர பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி காணிக்க கொடுக்காது. யாருக்கு கொடுக்கும்? டாக்டருக்கு கொடுக்கும். உங்கள ஒருத்தன் வியாதிப்பட்டால் சபையில் இருக்கிற ஊழியக்காரரை மூப்பரை வளவரைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, சபையில் இருக்கிற ஜெபம் பண்றவங்க, ஜெபம் பண்ற லீடர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. அல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும் என்னத்தை பூசணும்? தலைவலி ஆனாலும் என்னத்தை பூசணும்? காயமானாலும் என்னத்தை பூசணும்? என்ன வியாதி அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இவனுக்கு உடம்புல என்ன இருக்கு? வியாதி. இந்த வியாதி எதனால வந்துச்சு? பாவத்தினால வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களா நம்மளையும்? நான் தாழ்மையா சொல்றேன். ஆமென். உடல்ல இருக்கிற எல்லா நோயும் பாவத்தினால் மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை, ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, எங்கேயோ நம்ம பிரதிஷ்டையை இழந்துட்டோம், எங்கேயோ நாம் தீட்டுப்பட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கரப்பட்டுட்டோம், எங்கேயோ ஒரு பக்கத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன டாட் இருக்கு, இந்த வெள்ளை சட்டையில் எங்கேயோ ஒரு கருப்பு ஒட்டி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பைபிள் அதான் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மன்னிப்பு வந்த அடுத்த நிமிஷமே அவன் சுகமாகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்தின்படி தெய்வீக சுகம் ஒரு அப்போஸ்தல உபதேசம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி சபையில விசுவாசிகள் வியாதிப்பட்டால் அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஊழியக்காரன் ஜெபித்தாலும் ஏன் வியாதி சுகமாகவில்லை? என்னதான் எண்ணெய் பூசி லிட்டர் கணக்கில் எண்ணெயை குடிச்சாலும் தண்ணியை குடிச்சாலும், என்னதான் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணாலும் ஏன் இன்னைக்கு விசுவாசிக்கு சுகம் வரவில்லை? சபையில் இருக்கிற ஜெப லீடர்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஏன் இன்றைக்கு வியாதி சுகமாகவில்லை? அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் அவன் சுகமாகாமல் போவதற்கு என்ன காரணம்? அவன் சுகமாகாமல் போவதற்கு என்ன காரணம்? எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம், தண்ணியை கொடுத்து ஜெபம் பண்றோம், தண்ணியை மூஞ்சில் அடிக்கிறோம், தலையில ஊத்துறோம், எண்ணெயை வாயில ஊத்துறோம், என்னென்னமோ பண்ணி ஜெபம் பண்றோம், ஏன் இன்றைக்கு சுகமாகவில்லை? யாக்கோபு 5:16 அதற்கு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசனை பாருங்க, அதற்கான ஆன்சர் இருக்கு. யாக்கோபு 5:16 உங்களில் ஒருவன். யாக்கோபு 5:16 நீங்கள் குணமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை, நீங்கள் சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, உங்க குற்றங்களை அறிக்கையிடுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சுகமாகணும்னா, அல்லேலூயா, நீங்கள் சுகமாக வேண்டுமானால் சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு மாத்திரை எடுங்கள். டாக்டர் சொல்ல, நீங்க சுகமாகணுமா? நான் சொல்ற மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சுகமாகணுமா? நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க சாப்பிடுங்க. ஐயா, பைபிள் சொல்லுதுயா, நீங்க சுகமாக வேண்டுமானால், நான் தாழ்மையா ஆமென் ஆமென் மனம் திறந்து சொல்றேன், நீங்க சுகமாக வேண்டுமானால் உங்கள் குற்றங்களை அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், பாவத்தை அறிக்கை பண்றவன் சுகமாவான். நான் விசுவாசிக்கிறேன், எந்த சாகுற இன்னும் 5 நிமிஷத்துல சாக போறவனா இருந்தா கூட கர்த்தர் சித்தம் வைத்தால் அவன் சரியா அறிக்கை பண்ணா அடுத்த நிமிஷம் எழுப்பி சாட்சியா கொண்டாந்து சபையில் நிப்பாட்டுவார். பைபிள் அதான் சொல்லுது, நீங்கள் சுகமாகும்படிக்கு உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இது மாத்திரையில வந்த சுகம் அல்ல, இது மருந்து ஊசியில வந்த சுகம் இல்ல. இது என்ன சுகம்? என்ன உபதேசம்?
ஐந்தாவது தெய்வீக சுகம். அல்லேலூயா. அப்ப தெய்வீக சுகத்தினுடைய ரகசியம் என்ன? அறிக்கை செய்தல். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தினுடைய ரகசியம் என்ன? ஒருவருக்கொருவர் குற்றத்தை என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்க. இதுதான் தெய்வீக சுகம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். தெய்வீக சுகத்தின் ரகசியம் பாவ அறிக்கை தேவை. 1. 2. தெய்வீக சுகத்தின் ரகசியம் குற்றங்களை ஒப்புக்கொள்ளுதல் தேவை. 2. 3. தெய்வீக சுகத்தின் ரகசியம் பாவத்தை அடியோடு விட்டுவிடுதல் தேவை. 3. 4. தெய்வீக சுகத்தின் ரகசியம் சரியான மனம் திரும்புதல் தேவை. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தெய்வீக சுகத்திற்காக இனி சபை முயற்சி எடுக்கணும். ஆமென். நான் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த நாட்கள் என்ன செய்கிறேன்? பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னத்துக்காக பயிற்சி எடுக்கிறேன்? தெய்வீக சுகத்திற்காக நான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சகல வியாதிக்கு காரணம் பாவம். அல்லேலூயா. அப்ப நாம் வியாதியை மட்டும்தான் ஆண்டவர்ட்ட என்ன செய்யறோம்? சொல்லுப்பா, என்ன சொன்ன? சொல்றோம். அல்லேலூயா. சொல்லுங்க. ஏசப்பாட்ட என்ன சொல்றீங்க? உங்க வியாதியை மட்டும்தான் சொல்றீங்க. ஆனா பைபிள் சொல்லுது பாவத்தை என்ன செய்யல? அறிக்கை பண்ணல. வியாதியை ஆண்டவர்ட்ட சொல்லுவதற்கு முன்பதாக உங்க பாவத்தை அறிக்கைப்பட்டால் நீங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணாமலே வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். விசுவாசம் இருந்தால். நம்ம பெரிய தப்பு பண்றோம். வியாதியை மட்டும்தான் பாஸ்டர் சொல்லுவோம். பாவத்தை என்ன செய்ய மாட்டோம்? அறிக்கை பண்ண மாட்டோம். ஆண்டவர்ட்ட பிரச்சனையை மட்டும்தான் சொல்லுவோம். அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு என்று வாயினால் என்ன செய்ய மாட்டோம்? அறிக்கை பண்ண மாட்டோம். நான் சொல்றேன், பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அவனுக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது வியாதிக்கான காரணத்தை சொல்லணும். 2வது வியாதியை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தலையில பயங்கர வலி, பயங்கர ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு, ரொம்ப உடம்புல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் படுறவங்களா, கோவப்படுறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. டக்குன்னு எமோஷனல் ஆவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க. ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு எமோஷனல் உணர்ச்சி வசப்படுதல், கோபம், ஏதோ ஒன்று கசப்போ ஏதோ ஒன்று உள்ள இருந்ததா நம்ம சரீரத்தை என்ன செய்ய சொல்லுங்க? குத்தி 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 வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னையிலிருந்து வியாதியை சொல்லுவீங்களா? வியாதிக்கான இந்த வியாதி எதனால உடம்புல வந்துச்சுன்னு அந்த பாவத்தை அறிக்கை பண்ணுவீங்களா? பாவத்தை அறிக்கை. அல்லேலூயா. காலில் பயங்கர பிரச்சனை. எங்க பிரச்சனை? காலில் பயங்கர பிரச்சனை. இந்த கால் எங்கேயோ போயிருக்கும். அந்த வாரத்தில் இந்த கால் என்ன செய்யும்? எங்கேயோ தேவையில்லாத ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கோம், இல்லை தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒன்று இந்த கால் போய் சிக்கியிருக்கோம். அன்னையிலேருந்து பிடிச்சிச்சு காலுக்கு பேய். இல்லையா? காயில் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? வலி பாஸ்டர், வலி வலி, ஐயோ வலி, கால் வலிக்காக ஜெபம் பண்ணுங்க, கால் வலிக்காக ஜெபம் பண்ணுங்க. எதனால வந்தது? அதை ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணணும். கையை வைத்து நல்லி வச்சுருக்க பார்க்கலாம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செஞ்சிருக்கோம்? கட்டடிச்சிருக்கோம். ஆராதனை என்ன பண்ணிருக்கு? இந்த காலு கட்டடிச்சிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. அப்ப அன்பு கர்த்தருடைய பிள்ளை, பாவ அறிக்கை ஜெபம் தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக பாவத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, சின்ன பிள்ளை இருக்கவங்க வீட்டில் அதை கூட நீங்க ஜெபத்தில் உட்கார வச்சு பாவ அறிக்கை ஜெபத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளை கூட என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், கணவனுடைய பாவத்தினால் மனைவிக்கு வியாதி வரும். ஆமென். தாவீது பாவம் செய்தான். கர்த்தர் மகனை கட்டில் படுக்கையில வைச்சார். தாவீது என்ன செஞ்சாரு? பாவம் செய்தார். மகன் வந்து வியாதி படுக்கையில விழுந்தான். கணவனுடைய பாவத்தினால் மனைவிக்கு வியாதி வரும். மனைவி பாவத்தினால் கணவனுக்கு வியாதி வரும். பெற்றோர்கள் பாவத்தினால், சொல்லுங்க, தாவீது பாவம் செஞ்சான், பெற்றோர் அவன் வியாதி படுக்கையில செத்தான், பிள்ளை வந்து செத்தான். பெற்றோர்கள் பாவத்தினால் பிள்ளைக்கு வியாதி வரும். பிள்ளைகள் பாவத்தினால் பெற்றோருக்கு வியாதி வரும்.
ஏன் வருதுன்னா, கணவன் வியாதிப்பட்டா அதை யார் சுமக்கணும் சொல்லுங்க? யார் சுமக்கணும்? மனைவி பாவத்தினால் கணவனுக்கு வியாதி வருது. கணவன் வியாதிப்பட்டால் அந்த சுமையை யார் சுமக்கணும்? அவளுக்கு தண்டனை சும. நீ பாவம் செஞ்ச, அந்த ஆளுக்கு வியாதி வந்துச்சு, அவனுடைய வியாதியை யார் சுமக்கணும்? மனைவி சுமக்கணும். நான் சொல்றது புரியுதா? மனைவி வியாதிப்பட்டால் கணவன் என்ன செய்யணும்? அதை சுமக்கணும். பிள்ளைகள் வியாதிப்பட்டால் யார் சுமப்பது? யார் சுமப்பது? பெற்றோர்கள் பாவம் செய்யறாங்க, பிள்ளைங்களுக்கு அடி வியாதி வருது. அவ பிள்ளைங்க வியாதிப்பட்டா அம்மா அப்பால நிம்மதியா தூங்க முடியுமா சொல்லுங்க? நிம்மதியா சாப்பாடு உள்ள இருக்குமா? பிள்ளைகள் வியாதிப்பட்டால் பெற்றோர்களுக்கு அந்த பாடு, அவங்க ஆணு படுத்து கிடப்பாங்க. இவர்களுக்கு அந்த பாடு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப வியாதி வந்ததற்கான காரணத்தை நாம் சரியாய் கண்டுபிடித்து அதை அறிக்கை செய்தால் கர்த்தர் அப்போஸ்தல உபதேசம் தெய்வீக சுகத்தை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கையை வைத்து நல்ல சொல்லுங்க. நீங்க சொஸ்தம் அடையும்படிக்கு, அந்த வசனம் சொல்லுது, இன்னொரு வாசிங்கம்மா. சொஸ்தம் அடையும்படிக்கு எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தை படிங்க, ஸ்கிரீன்ல எல்லாம் படிங்க. நான் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, நான் சுகமாகும்படிக்கு என்னுடைய குற்றத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். டெய்லி இதை செஞ்சு பாருங்க. இந்த அப்போஸ்தலர் யாக்கோபு 5:16 மாத்திரையை டெய்லி எடுக்க, இந்த டேப்லெட் எடுக்க, இந்த டேப்லெட் எடுக்க, கர்த்தர் நமக்கு ஆயுசை கூட்டி தருவார், பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய சபையில் ஆமென், இந்த படிச்சமேடு குப்பத்தில் ஒருத்தர் வந்து சீரியஸ் கண்டிஷன், நிறைய இடத்துக்கு ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போய் டாக்டர் சொல்லிட்டார் செத்து போயிடுவார், கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சீரியஸ் கண்டு கொண்டாந்து குப்பத்தில் போட்டாங்க. அவருடைய மனைவி கத்தி அடிச்சுட்டு ஓடி வருது. சாரதாம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. மேலே வந்த வேகத்தில் அந்த அம்மா காலில் விழுந்து என் காலை இறுக்கி பிடிச்சிட்டு, என் புருஷனை காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க. சரிம்மா போக ஜெபிக்க வரணும் அப்படின்னு நானும் பாசமாகவும் அன்றைக்கு பின்னேறோம் ஜெபிக்கணும். சுற்றி மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க குப்பத்தில். அவரை நடுவிட்டு படுக்க வச்சுருந்தாங்க. அப்படின்னா இந்த வயிறு அப்படியே வீங்கி மினு மினு இருக்கு. ஆள் சட்டையை கழட்டி போட்டு வச்சுருக்காங்க, வயிறு வீங்கி மினு. நான் போகிறதுக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு ஊழியக்கார் இருக்கார், இன்னும் ஒரு பேர் யாருப்பா, மணிவார். நான் போகிறதுக்கு முன்னால் அவர் வயிறு மீங்கி வயிறில் இப்படி நெகங்கிறனாலே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இவர் இந்த பைபிளை கொண்டு போய் அவர் வயிற்றில் வச்சு முழங்கால போட்டு இந்த பைபிளை வச்சு அமுக்குறார். அமுக்கி ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேச வெளியில் உள்ளவெல்லாம் சிரிக்கிறான். எல்லா நக்கல். அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு ஊழியக்கார். ஆமென். எல்லா நக்கலையும். அப்போ நானும் போய் கையை கட்டி நான் ஜெபிக்கலை. சாரதாம்மா சொன்னாங்க, ஐயா ஜோமனு, அதான் ஜோம் பண்ணுறாரு, அப்புறம் என்ன ஜெபிக்கணும். நான் கையை கட்டிகிட்டே நின்னேன். அவர் நின்று 1.25 மணி நேரம் அந்த பைபிள், நானும் இடுப்பு வலிக்குது, என்னை ஜெபிக்க விடல. 1.25 மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருக்காரு. அந்த பைபிள் பெரிய பைபிள் வெயிட், பைபிளை வயலில் வச்சு கையை வச்சு அமுக்கி அவர் பாட்டுக்க கத்துறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, பாட்டு 5-6 பாடுறாரு, ஜெபிக்கிறாரு. அப்படியே வயிறு மினு இருக்கு. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். நான் அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவர் செஞ்ச பாவம் எல்லாம் டிவியில் ஓடுற மாதிரி என் கண்ணு முன்னால ஓடுது. யார் செஞ்ச பாவம்? படுத்திருக்காரு பாவம், ஓடுது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவார். என்ன ஆயிரும்? இது நரகத்துக்கு போகும்போது. இந்த ஆள் எங்கே போகிறார்? நரகம். அப்படியே சும்மா ஒன்று விடாமல் வந்து நிற்கிது. குடும்பம் செஞ்ச எல்லா பாவம் நிறைய வந்து நிற்கிது. இந்த காட்சி வருது பாருங்க. அவர் பக்கத்தில் ஒருத்தவங்க, அவர் ஜெபத்தை நிறுத்துற மாதிரி இல்லை, முதல்ல தட்டாங்க. பாசம் வந்திருக்காரு, ஜெபிக்க விடுனாங்க. அப்புறம் வாங்க ஐயா ஜெபிங்க. அதுக்கு முன்னுக்கே என்னை கண்ணை திறந்து என்னை பார்த்துட்டார். என்னை பார்த்துட்டு தான் ஓவராக ஜெபிச்சார். சரிட்டு என்ன ஜெபிக்கணும், நான் கண்ணை மூடி இயேசுவேனே பாருங்க. அங்கே இருந்த ஒரு மனுஷிக்குள்ள பேய் வந்து என் ஃபேண்டை பிடிச்சி இழுக்குது. ஆமா பாசமா கேட்டு வரங்க, என் 2 காலில் இருக்க ஃபேண்டை பிடிச்சி இழுக்குது. நல்ல வேலை நான் பெல்ட் எல்லாம் கட்டிட்டு ரெடியா தான். அறக்கச்சை ரொம்ப கவனமா இருக்கணும். பிடிச்சி இழுக்கு. பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. அது நல்ல உடம்பா இருக்கு, ஒரு நடுத்தரமான வயது. பிடிச்சி இழுத்து ஆணு கத்துது. ஆண்டு மறு சொன்னாரு, இந்த ஆவிதான் இவன் என்ன செய்ய போகுது, கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போறதுக்கு தான் அது வந்திருக்கு சொன்னார். தப்பாதுன்னு சொன்னார்.
நான் ஜோம் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஈஸியார் ஏறுறேன், செத்துட்டாருன்னு ஃபோன் வருது. அமேன். என்னது செத்துட்டா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இப்போ அவருக்கு வாய் திறந்து பாவத்தை என்ன செய்ய முடியலை, அறிக்கை செய்ய பலன் இல்லை. என்ன இல்லை? பலன் இல்லை. நமக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கு. பலன் இருக்கும்போது அறிக்கை பண்ணி தெய்வீக சுகத்தை பெற்றணும். பலன் இருக்கும்போது அறிக்கை பண்ணி ஆமென் தீர்க்காயுசோடு வாழ்ந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. பலன் இருக்கும்போது அறிக்கை பண்ணி நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துடணும். கையை வைத்து அல்லேலூயா. அறிக்கை பண்ணுதல். அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தில் வருகிற ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும். நம்முடைய பழைய சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தார். ஆமென். நம்ம சபை விசுவாசி, பேருக்கு தான் விசுவாசி. அந்த ஆளு ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனா என்னை பத்தி பேசாத நாளே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுடைய அந்த நுனி நாக்கில் பாஸ்டர் பவுல் நின்றுக்கிட்டே இருப்பார். நுனி நாக்கில் இருப்பேன் நான். ஆமென் ஆமென். ரேஷன் கடையில் போனா என்னை பத்தி தான் பேசுவது. நல்ல மாதிரி இல்லைங்க, விசுவாசி தான் குறை பேசுனது. வீட்டில் எந்த விசுவாசி என்னை பத்தியே எப்போ பார்த்தாலும் என்னை பத்தி தான், என்னை பத்தி பேசலைன்னா அந்த ஆளுக்கு செமிக்காது, தூக்கம் வராது. ஆமென். அந்த ஆளை வாழவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சபையை பத்தி பேசணும், என்னை பத்தி பேசணும், சபையில் கொடுத்த பிரசங்கத்தை குற்றமா சொல்லணும், என்னை பத்தி பேசிட்டு இது ஒரு பொல்லாத பேய். இதெல்லாம் விரட்டணும் இயேசுவின் நாமத்தில். பேசி 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 ஒரு தடவை சபையில், ஏன்னா அடிக்கடி அவர் சுருட்டு அடிப்பார், சுருட்டு குடிப்பார். இப்போ நமக்கு இந்த சுருட்டு பீடி இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகுது. அடிச்சு நவுத்தி பிரசங்கத்தை போட்டு போன வாரம் சொன்ன இந்த குடி கேஸு இதெல்லாம் இதை கேட்க கேட்க அந்த ஆளுக்கு பாவத்தையும் விட முடியல, சபையும் விட முடியல. ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்கிட்ட அடி வாங்குறது, என்னை பற்றி பேசுறது. ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்கிட்ட அடி வாங்குறது, என்னை பற்றி பேசுறது. பேசி பேசி பாவத்தை விடலையா. ஒரு நாள் வியாதியில் படுத்துட்டாங்க. வியாதியில் படுத்து பல மாதம். ஒரு நாள் நான் ரொம்ப கண்டித்து பேசுனேன்னு, நான் இல்லாத நேரம் சபைக்குள்ள வந்து ஆமென். அப்போ எங்களுக்கு கீபோர்டெல்லாம் இல்லை, இந்த மாதிரி மிருதங்க வச்சிருப்போம். இந்த மிருதங்கத்தை ஒரு கல் எடுத்து மனுஷன் உடைச்சிட்டு போயிட்டான். அந்த தோலை குத்திட்டான். கோபத்தில் அவன் பையன் சுவிட்ச் போர்டெல்லாம் உடைப்பான். அது ஒரு ஆவி. சபையில் இருக்கிற என் மேலே உள்ள கோபத்தில் பொருளை சேதப்படுத்துகிறது. அவன் இன்னைக்கு நிறைய ஆவிகள் இருக்கு. அல்லேலூயா. லைட்டை போட்டால் லைட்டை ஆஃப் பண்ண பழகணும். ஆமென். நீ ஆஃப் பண்ணலன்னா என் மேலே உனக்கு கோபம். இவன் கட்டிட்டு கரண்ட் பில்லை. மோட்டரை போட்டால் மோட்டரை ஆஃப் பண்ணணும். நீ ஆஃப் பண்ணலன்னா அவன் கட்டிட்டு போட்டு கரண்ட் பில்லை. உண்மைதானே? உண்மைதானே? சர்ச்சில் ஃபேனை போட்டால் போகும்போது ஆஃப் பண்ணணும். ஆமென். அந்த இது சேதப்படுத்துகிற வல்லமைகள், சேதப்படுத்துகிற ஆவி. அப்போ கடந்த ஒரு மனுஷன் வியாதியில் கடந்து ஆமென் சாகலை, உயிருக்கு போராடுறார். கண்ணு அழுகி ஊத்துது, மூக்கால நீர் வடியுது, வாயால் உடம்பெல்லாம் அழுகி போச்சு, நெகமெல்லாம் அழுகுது, உயிர் இருக்கு. அக்கம் பக்கத்தில் ஒன்று சொல்கிறாங்க, ஓ என்னையா நாத்தமாக இருக்கு, குழந்தை பிள்ளையெல்லாம் வச்சுருக்கோம், என்னையா ஒரு ஊசியை போட்டு கொள்ளுங்கிறாங்க. ஆமாம், ஊசியை போட்டு கொள்ளுங்க. அம்மாவும் தங்கச்சியும் மகன் இருக்காங்க, மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க, கொள்ளுங்கிறாங்க. ஆனால் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்க, உயிர் போகலை. கடைசி நேரம் பாஸ்டர்னு சொல்கிறதுக்கு மட்டும் பலன் வந்திருக்கு. பாஸ்டர். அப்போ பையன் கேட்குறான், பாஸ்டர் எந்த பாஸ்டர்? அல்லேலூயா. நிறைய பாஸ்டர் இருந்தாங்க அப்போ அந்த ஊரில். அல்லேலூயா. எந்த பாஸ்டர்? பவுல் பாஸ்டர். பாஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு ஐயா. நான் சரின்னு போனோம். கையை தூக்க முடியலை, இப்படி மெதுவாக தூக்குனாரு. வயிறு மினுமென்னு இருக்கு. இப்படி 2 கையை இப்படி வச்சு பாஸ்டர்னாரு, உயிர் போயிடுச்சு. பாஸ்டர்னாரு என்ன போயிடுச்சு? கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஆமென். உங்களுக்கு விரோதமாக நான் பேசின காரியத்திற்கு மன்னிப்பு. இதுதான் பாஸ்டர் சாரினாரு, மன்னிப்புனாரு, உயிர் போயிடுச்சு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் அந்த ஆத்மா இளைப்பாற ஸ்தலத்துக்கு போயிருக்கும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவனம் விசுவாசிகளே. அப்போ என்னுடைய நாம மகிமைக்காக இங்கே கவனிங்க, தெய்வீக சுகம், பாவ அறிக்கையிடுதல். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக 6வது உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் 6வது வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:18-19. 6வது உபதேசம் 5:18-19 வாசிங்க.
இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவென்றால் தேவன் உலக மக்களுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு அவங்க பாவத்தை அவர் மனசுல வைக்காம, வஞ்சகம் தீக்காம, பழி வாங்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம, தன்னுடைய இருதயத்தில் அதை எண்ணாமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆறாவது அப்போஸ்தல உபதேசம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் இருக்கா நமக்குள்ள? அல்லேலூயா. என்ன உபதேசம்? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். இயேசு உலக மக்களுடைய பாவத்தை எண்ணாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்காமல், மனதில் எடுக்காமல், சிந்தையில சிந்திக்காமல், அதை ஆமேன் இருதயத்தில் அப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி வச்சுட்டாலே, அப்படி போயிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே, இப்படி பார்த்துட்டாங்களே, அதை மனதில் எண்ணாமல் அவர் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நமக்குள் இருக்கா? இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்கிறோமா? அல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசத்தில் கட்டப்பட்ட ஒரு விசுவாசி சபைக்குள்ள பிரிந்திருக்கிற மற்ற விசுவாசிகளை என்ன செய்யும்? சொல்லுங்க. ஒப்புரவாக்கும். அல்லேலூயா. சபை விசுவாசிகளுக்குள்ள ஒப்புரவாகுதல், கணவன் மனைவிக்குள்ள ஒப்புரவாகுதல். அல்லேலூயா. ஆமென். சூரியன் தணிவதற்குள்ள நம்முடைய கோபம் என்ன செய்யணும்? தணியணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள என்னது சொல்லுங்க? ஒப்புரவாகுதல். அல்லேலூயா. அம்மா அப்பா பத்தி தப்பா பேசி அப்பா விட்டு பையனை பிரிக்கிறது. அப்பா அம்மாவை தப்பா அவளை வில்லியாகவே காண்பித்து அம்மாட்ட இருந்து பிள்ளைகளை பிரிக்கிறது. இதெல்லாம் பிரிவினையின் ஆவிகள். நமக்குள்ள என்ன உபதேசம் வேணும்? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பேசி 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 பிரிச்சு விடுகிற வேலை தான் நடக்கிறதே தவிர என்ன வேலை நடக்கல? ஒப்புரவாகுதலின் ஊழியம் நிறைவேறல. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்க்கிற ஒப்புரவாகுதலின் ஊழியம், பிரிந்திருக்கிற விசுவாசியை ஒன்று சேர்க்கிற ஒப்புரவாகுதலின் ஊழியம். சபையில் இருக்கிற விசுவாசி யாரோடைய கோபம், யாரோடைய பகை, யாரோடைய கசப்பு, அக்கா நான் அவங்க கூட பேசுறதே இல்லக்கா, அண்ணே நான் அவங்க கூட பேசுறதே இல்லை, விசுவாசி சொல்லு நான் பேசுறதே இல்லை. ஆமென். நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாக்குதல். ஒப்புரவாக்குதல் உபதேசம் ஆறாவது உபதேசம். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதலுடைய ரகசியம் என்னவென்றால், மற்றவர்கள் உங்களுக்கு செய்த எல்லா தீமையையும் மறப்பதுதான் ஒப்புரவாகுதலின் அஸ்திபாரம். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்கள் உங்களுக்கு செய்த எல்லா துரோகங்களையும் எங்க வைக்க கூடாது? வெரி குட். எங்க வைக்க கூடாது? மற்றவர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை மனதில் வைக்கவே கூடாது. அதான் பைபிள் சொல்லுது. 19ஆம் வசனம் பாருங்க. அது என்னவெனில், 5:19 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை அப்படின்னா மனசுல வைக்காமல், எண்ணாமல் உபதேசத்தை உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் ஒப்புவித்தார். மற்றவங்க குற்றத்தை, மற்றவங்க பாவத்தை, மற்றவங்க துரோகத்தை, மற்றவங்க அநியாயத்தை விசுவாசி நீ மனதில் வைக்காம ஒப்புரவாக்குற ஊழியத்தை இயேசு நம்ம கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மற்றவருடைய குற்றத்தை மனதில் வைக்கும் வரையிலும் ஒப்புரவாகுதல் உபதேசம் ஆமென் நமக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். எனவே ஒன்று மனம் திரும்புதல் என்கிற உபதேசம். இந்த உபதேசம் இல்லாவிட்டால் கிரீடம் எங்க கிடைக்கும்?
தரையில கிடக்கும். 2 ஞானஸ்நானம் என்கிற உபதேசம். இந்த உபதேசம் இல்லாவிட்டால் கிரீடம் எங்க கிடக்கும்? தரையில. 3 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்கிற கிரீடம். இது இல்லாவிட்டால் கிரீடம் எங்க கிடக்கும்? தரையில கிடக்கும். 4வது என்னது? வேறுபாட்டின் ஜீவிதம். இது நமக்குள்ள இல்லைன்னா கிரீடம் எங்க கிடக்கும்? தரையில கிடக்கும். 5வது தெய்வீக சுகம். இது இல்லைன்னா நம்முடைய கிரீடம் தரையில கிடக்கும். 6வது ஒப்புரவாகுதலின் அப்போஸ்தல உபதேசம் நமக்குள்ள இல்லைன்னா இந்த கிரீடம் எங்க விழுன்னு சொல்லுங்க? தரையிலே விடும். அல்லேலூயா. இதுதான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே 12 நட்சத்திரம் கொண்ட அப்போஸ்தல உபதேசம் என்கிற இந்த ஜீவ கிரீடம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வருகிற வாரங்களிலே இன்னும் இதற்குண்டான அநேக சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.